சொல்லக்கூடிய மிக தொன்மையான கிராமம். இந்த கிராமத்துடைய வளர்ச்சி நீண்ட காலமாக இருந்து வந்திருக்கிறது. அதே கண்டுமணி மகாவித்தியாலயத்தின் பங்களிப்பும் மிகப்பெரிய கல்வி வளர்ச்சியை உயர்த்துவதற்கு கண்டுமணி மகாவித்தியாலயம், அம்மாதுரை மகாவித்தியாலயம், அதுபோன்று போதைக்கு வெள்ளாவளி, காக்காட்சிமுட்டை போன்ற மண்டூர் இருக்கிற சில பாடசாலைகளை அடையாளப்படுத்தி ஒரு 12 பாடசாலையாக பரிணமிப்பதற்கு முழுமையான கணிசமான பங்களிப்பு செய்து வந்திருக்கோம். பெற்றோர்கள் நம்பிக்கையோடு எங்கள் கிராமத்திலே பிள்ளைகள் படித்து வெளியிட முடியும் என்ற நம்பிக்கையோடு உறுதியான முடிவுகள் எடுப்பதை அறிவித்து போது மகிழ்ச்சியாக இருந்தது. குறைபாடுகள் எல்லாமே இருக்கிறது. அந்த குறைபாடுகளிலே விமர்சி செய்து கொண்டும் தன்னம்பிக்கையோடும் பெற்றோர்களும் பிள்ளைகளும் ஆசிரியர் சமூகம் செயல்பட்டால் அந்த மாற்றங்கள் நம்ம நம்புகிறேன். எப்படி இந்த மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை கொடுத்து கட்டி எழுப்புகிற ஒரு உள்ளார்ந்தமான ஒரு தலைவரம் எல்லோரும் இருக்கிறது. இருந்தாலும் நாங்கள் அதற்குள்ளே மூழ்கி அமர்ந்து விடக்கூடாது. மாணவ செல்வங்கள் கவனமாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஓடி ஆடி விளையாடுகிற இந்த காலங்களில் கற்றலுக்கு மிகக்கூடிய அக்கறையோடு நேரத்தில் இருக்க வேண்டும். முக்கியமாக புத்தகங்கள் படிப்பது, ஆசிரியர்களுக்கு கற்றுக்கொள்வது. ஏன் அதை அழுத்திக் சொன்னால் மனுஷமான பிள்ளைகள் தொலைபேசியிலேயும் அது பெற்றோர்களை கட்டாயப்படுத்தி அணி சாதனங்களை வழங்குவதை அக்கறை காட்டுகிறார்கள். அது தேவையில்லை நான் சொல்லவில்லை. ஆனாலும் குறிப்பிட்ட சிலர்கள் எழுதியதை பார்க்கிற போது கவலையாக இருக்கிறது. நான் கணிசமான பிள்ளைகளை பார்த்திருக்கேன். அவர்கள் சிந்தனை ஆற்றல் குறைந்து போயிருப்பதற்கு இது ஒரு காரணமாக இருக்கிறது. ஏனால் அதற்குள்ளே 3 வயதிலே 5 வயதிலே ஏன் பள்ளி பெறுவதற்கு முன்னரே பெற்றோர்கள் தொலைபேசியிலே அக்கறை கேட்டுள்ளார்கள். அவர்கள் வீட்டிலேயே அல்லது அவர்கள் பெற்றோர்கள் ஏதோ ஒரு காரணத்திலாக இயல்பாகவே சிலர் கொடுத்த காரணமாக சிந்தையாற்றில் குடும்ப வழியில் பெயர்கள் இயல்பாக இல்லாமல் இருக்கும் ஒரு சூழலை நாங்கள் பார்க்கிறோம். இதெல்லாம் உலகமயமாக்கலே தவிர்க்க முடியாத விடயமாகவும் அதுபோன்று உலகத்தை கட்டுப்படுத்துகிற பெரும் சக்தியுடைய தத்துவமாக இருப்பதை நாங்கள் அறிய வேண்டும். தேர்தலுக்கு முன்னர் இருக்கிற நீதி பணங்களை எல்லாம் நாங்கள் சில பாடசாலைகளுக்கும் சில கோயில்களை கொண்டு வரப்படுகிறேன். அதனோடு சேர்த்து கண்டுமணி வித்தியாலயத்தில் நினைத்துக் கொள்வதற்கான ஏற்பாடு செய்கிறேன். தேர்தல்களுக்கு முன்னர் இந்த நிகழ்வுகளை சிறப்பாக ஏற்பாடு செய்தமைக்கும் அனைவருக்கும் நன்றியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.